சூப்பரா இருக்கீங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீங்களும் ஹாப்பியா இருக்கீங்க நம்புறேன். வெல்கம் அவர் ட்ரீம்லேண்ட். இட்ஸ் மை ட்ரீம்லேண்ட். ஓகேடா, இப்போ நம்ம லவ் வித் மை ட்ரீம் கேர்ளை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தா ஃபர்கட் மை ஃபேமிலி தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச என்னோடய பெஸ்ட்டை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதுக்கு பெருசாக இன்ட்ரோலாம் வேணாம். நீங்களே ஸ்டோரியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ எடுத்ததும் ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே தான் காட்டுறாங்க. ஃப்ளைட்டில் வந்து நிறைய பேர் உக்காந்துருக்காங்க. அப்போ தான் காட்டும்போது ஒரு பொண்ணும் ஒரு பையனும், குட்டி பையன்தான், ஒரு 10 வயசு ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏஜில் அந்த பொண்ணு காதில் ஒரு ஹெட்செட்டு, இந்த பையன் காதில் ஒரு ஹெட்செட் மாட்டிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட தோளில் சாஞ்சு தூங்கிட்டுருக்கா. இந்த பையன் வந்து அந்த பொண்ணோட ஹெட்டில் வந்து தலையை சாய்ச்சி 2 பேருமே தூங்கிட்டுருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு தான் போகிறா. அவளோட சீட்டை எங்கே இருக்குது, நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே போகும்போது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பையை வச்சுட்டு பார்க்குறா. அங்கே வந்து இவங்க 2 பேரும் க்யூட்டாக தூங்கிட்டு இருப்பாங்கள்ல, சின்ன பசங்க தானே. அது அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே என்ன பண்ணுறா, அவள் பைக்குள்ளேருந்து ஒரு கேமரா எடுத்து அவங்க 2 பேரையும் ஃபோட்டோ பிடிக்கிறா. உடனே அந்த பையன் கண்ணு முழிச்சிடுறான். அதை பார்த்தோன்னே சாரி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த பொண்ணு வாயை மூடிக்கிறா. உடனே அவன் என்ன பண்ணுறான், அவன் காதில் இருக்கும்ல ஒரு ஹெட்செட்டு, அதை எடுத்து அந்த பொண்ணு காதிலே வச்சிடுறா. உடனே அந்த பொண்ணு முழிச்சு, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையானோடனே, உன்னை யார் எந்திரிக்க சொன்னா, நீ தூங்க வேண்டியதானேன்னு சொல்கிறான். நான் எப்படா தூங்கினேன், இப்போ தானே வந்தோம், எப்படி எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. ஒன்றும் இல்லை, நீ பாட்டு கேளு அப்படின்னோடனே, ஏன் நீ கேட்கலையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. இல்லை அப்படிங்கும்போது, என்னை மன்னிச்சிருங்க, நான் உட்காரலாமான்னொடனே, இது உங்கள் சீட்டு தானே அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். உடனே ஆமாம் அப்படின்னு, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க, காசு கட்டி தானே வரீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்கிறான். ஓ சரி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போய் உட்கார்றா. அந்த பொண்ணு உக்காந்துட்டு, அப்புறம் பசங்களா, அம்மா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன், நாங்கள் என்ன சின்ன பசங்களா, எங்கே போனாலும் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, எங்களுக்கெல்லாம் மெச்சூர் ஆகிடுச்சி, நாங்கள்லாம் பெரிய பசங்களாக வளர்ந்துட்டோம் அப்படின்னோடனே, அப்படியா, உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, 10 வயசு ஆகுது. ஏன், நாங்கள் பெரிய பசங்க இல்லையாங்கும்போது, ரொம்ப பெரிய பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி, எதுக்கு நீங்கள் நொய்யின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, ஃப்ளைட்டில் போக போகிறோம், நம்ம ஏன் கதை பேசிகிட்டு போகக்கூடாது, பாட்டு கேட்டுகிட்டே இருந்தால் போர் அடிக்காதா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ரொம்ப போர் அடிக்கும், நான் வந்து அமைதியாகவே இருக்க மாட்டேன், பாட்டு கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, எனக்கும் அமைதியாக உட்காந்துருக்க சுத்தமாக பிடிக்காது, நீங்கள் என்ன மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறவனே, அப்படியா அப்படின்னோடனே, ஆமாம் உன் பிரதருக்கு வந்து அந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தால் கடுப்பாகும் போலையே அப்படின்னோடனே, அவன் அப்படிலாம் கிடையாது, ஃபஸ்ட்டு ஓவராக சீன் போடுவான், ஆனால் அதுக்கப்புறம் அவனும் பேச ஆரம்பிச்சிடுவான். அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சிரிக்கிறா. வாயை மூடு, உனக்கு அறிவே இல்லையா, எதுக்காக இப்படிலாம் பேசுகிறோன்னு, போடா, நான் அவங்கக்கிட்ட தானே பேசுகிறேன், உனக்கு என்னென்னு, அவங்கக்கிட்ட எதுக்குடி என்னை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு, சரி ஓகே 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 2 பேரும் சண்டை போடாதீங்க, முதல்ல உங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன், நாங்கள் எதுக்கு சொல்லணும், முதல்ல நீ உன் பேரை சொல்லு, நீங்கள் தானே கேட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, என்னோடய பேரை நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய பேர் மியாமி அப்படின்னு சொல்ல, என்னது மியாமியா அப்படின்னு, ஏன் மியாமின்லாம் பேர் வைக்கக்கூடாதா என்ன, என் பேர் மியாமி தான், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னோடனே, சரி சரி ஓகே அப்படின்னோடனே, சரி இப்போ நான் என் பேரை சொல்லிட்டேன்ல, இப்போ நீங்கள் உங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. இவன் வந்து முழிச்சிக்கிட்டே உட்காந்து கிடக்குறான். அந்த பொண்ணு ஒன்று, என்ன முழிக்கிற, மியாமின்னு என் பேரை சொன்னேன்ல, அப்போனா நீயும் உன் பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து டேஜுன்யாங் அப்படின்னு சொல்கிறா. இந்த பொண்ணு வந்து டேஜுன்மியா அப்படின்னு சொல்கிறா. என்னது, இவங்க 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்குது, நீங்கள் 2 பேரும் பார்க்கவும் ஒரே மாதிரியே இருக்கீங்கன்னொடனே அந்த பையன், ட்வின்ஸ்லாம் ஒரே மாதிரியே இல்லாமல் 2 பேராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி விடுப்பா, கோவப்படாத அப்படிங்கும்போது, நீங்கள் 2 பேரும் ட்வின்ஸா, ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நான் பிறந்ததுலேருந்து அழகு தான், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லைங்கிறான். டேய் வாயை மூடுறா, நீங்கள் என்னை ஜுன்மியானே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னொடனே, வேறு எங்கே, இந்தியாவுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நான் உங்ககிட்ட கேட்கலையே, இவகிட்ட தானே கேட்டேன், நீ பேசணுன்னா என்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே பேசலாமேன்னொடனே, உடனே இவன், இங்கே பாருங்கள், என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாதா, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, முன்ன பின்ன தெரியாதவங்கக்கிட்ட பேசவே கூடாதுன்னு, நீங்கள் எதுக்கு என்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்களாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு ஜுன்மியா, நீ அவங்கக்கிட்ட பேசாத அப்படிங்கும்போது,
என்னடா அதெல்லாம் பேசலாம், அவங்கள பார்த்தா ஒன்றும் கெட்டவங்க மாதிரி தெரியல, நல்லவங்க மாதிரி தான் தெரியுதுன்னொன்னே, நீ எல்லாரையுமே நம்பிடுவ, அதான் உன்னோட பிரச்சனையே அப்படின்னோடனே, இப்போ நீ என்னோட பொறுப்பு, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அம்மா என்கிட்ட தான் கேட்பாங்க, அவங்க கிட்டலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்லையே, பொறுப்பு மன்னனா இருப்ப, அவனுக்கு அண்ணன் தானே நீ நானே. இல்லை அவள் தான் எனக்கு அக்கானோடனே, அடப்பாவி இப்படி போய் சொல்கிற, உனக்கு வாய் கூசவே இல்லையானே. நான் என்னடி போய் சொன்னேனோடனே, என்னோட ஒரு நிமிஷம் நீ முன்னாடி பிறந்தல்ல, அப்போ நீ எனக்கு அண்ணன் தானே. ஏய் ஒரு நிமிஷம்லாம் அப்படி கிடையாது, உன்னை பார்க்க எனக்கு தங்கச்சி மாதிரியா தெரியுது, இல்லை என்னோட அக்கா மாதிரி தெரியுது, உன்னை பார்க்க கிழவி மாதிரி தான் தெரியுது. உன்னோட அண்ணன் நான் சொன்னேன் என்னை ரொம்ப வயசானவன் நினச்சிக்க மாட்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது, ஓ நீ வயசானவன் தான்டா, நீ தான் எனக்கு அண்ணன், உண்மையிலுமே நீ வயசானவன் தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், எனக்காக நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்கன்னு. ஐயையோ இல்லைக்கா, உங்களுக்காகலாம் சண்டை போடல, இவன் எப்போதுமே என்கிட்ட சண்டை தான் போடுவான், நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஜுன்மியா சொல்கிறா. உடனே ஜுன்யாங் வந்து, அவங்கள பார்த்து 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளாடி உனக்கு அக்காவாயிட்டாங்களா, அப்படிலாம் பேசாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்ல, நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, அம்மா சொல்லியிருக்காங்க இங்கே நிறைய மோசமானவங்களாம் இருக்காங்கன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லும் போது, இங்கே இவ வந்து பரவாயில்ல, அவன் உனக்கு பொறுப்பான அண்ணனாக தான் இருக்கான் அப்படின்னோடனே, நான் ஒன்றும் அண்ணன் இல்லை அப்படின்னு அவன் கத்துறான். சரி ஓகே, பொறுப்பான பிரதராக இருக்கான், இப்போ ஓகேவா, நீ பிரதர் தானே அவளுக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆமாம், நீங்கள் எப்போதுமே இப்படி தான் நொய் நொய் நொயின்னு பேசிக்கிட்டே இருப்பீங்களான்னே, ஆமாம் ஜுன்யாங், என்னோட பழக்கமே அதான் அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறா. ம் ம் அது சரி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வந்து ஜுன்மியா இருக்காள, அவன் கேட்குறா, அம்மா கால் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம ஃப்ளைட்டில் இருக்கோம், ஃபோன் ரீச் ஆகாது, எதுக்காக ஃபோன் எடுக்கலைன்னு அம்மா கேட்பாங்களே என்ன பண்ணுறதுன்னொன்னே, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம தூங்கிட்டோம் சைலண்டில் போட்டோன்னு சொல்லிடலாம் அப்படின்னோடனே, அம்மா சும்மா சும்மா கால் அடிப்பாங்களே நான், அதை பற்றிலாம் பயப்படாத அப்படின்னோடனே, ஓஹோ அப்போ உங்கள் அம்மாவுக்கே தெரியாமல் நீங்கள் ஓடி வந்துட்டீங்களா, தப்பு இல்லை, உங்கள் அம்மா உங்களை தேட மாட்டாங்களான்னே, நாங்கள் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு போகிறோம், எங்கள் அம்மா இருக்கிறதோ துபாயில், அதனால் எங்கள் அம்மா ஒன்றும் எங்களை தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி இந்தியா போயிட்டு நீங்கள் அமெரிக்காவில் தான் இருக்க, நீ எப்படி நம்ப வைப்பீங்கன்னொன்னே, ஐயையோ இதை நான் யோசிக்கவே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்யாங் வந்து சொல்கிறான். உடனே கவலைப்படாத, என்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது இந்தியாவில், அதனால நீ எங்கே இருந்தாலும் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி நான் வந்து கிராஃபிக்ஸ் பண்ணிடுறேன், வீடியோ கால் தானே பண்ணுவாங்க, வீடியோ கால் பண்ணாலும் பின்னாடி வந்து அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டோன்னா நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிற மாதிரியே தெரியும்ல, எங்கேயும் போகாமல் ஒரே இடத்துல நின்று பேசினா முடிஞ்சுது அப்படின்னு அவள் சொல்கிறான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீ மட்டும் அக்கான்னு சொல்லலையா அப்படின்னு சொல்லி ஜுன்மியா சொல்கிறா. உடனே சரி சரி விடு, நம்ம அக்கா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நம்ம வேணால் அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் அப்படின்னோடனே, பரவாயில்லையே உன ஃப்ரெண்ட்ஷிப்பை ஈஸியாக பிடிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி நீங்கள் 2 பேரும் எதுக்காக இந்தியா போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது 2 பேருமே அப்பாவை தேட அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்பாவை தேடவா அப்படின்னு அவள் சோகமாயிறான்னு. ஆமாம், எங்களுக்கு அம்மா மட்டும்தான், சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க, நாங்கள் எங்கள் அப்பாவை பார்த்ததே இல்லை, இந்த டைரி எங்களுக்கு ரீசெண்டாக தான் கிடச்சிது, இதுலேருந்து தான் எங்களுக்கு எங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன டைரி இது அப்படின்னோடனே, இது எங்கள் அம்மாவோட டைரி, எங்கள் அம்மா எழுதின டைரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை படிக்கலாமான்னொன்னே, நீங்கள் ஒன்றும் படிக்க வேணாம், ஆனால் நாங்கள் எங்கள் அப்பாவை பற்றி உங்ககிட்ட சொல்கிறோம், ஃப்ளைட்டில் ரொம்ப தூரம் போவோம், உங்களுக்கு ஸ்டோரி கேட்டால் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி ஜுன்யாங் சொல்லவும், கண்டிப்பாக தூக்கம் வராது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சொல்லு உங்கள் அம்மா அப்பாவோட லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லும் போது, சரி கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்யாங்கும் சொல்கிறான். இப்போ என்னென்னா, ஒரு பொண்ணு வந்து செம்மையாக தூங்கிட்டுருக்கா சோம்பேறி மாதிரி, உடனே திடீர்னு அலாரம் அடிக்குது. எப்படி அடிக்குதுன்னா, ஏந்திரிடி எவ்வளோ நேரம் ஆகுது, ஏந்திரிக்கிறியா வந்து உதைக்கிட்டா அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா ஃபோன் அலாரம் தான் அப்படி வச்சுருக்கா. ஏஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திரிக்கிறா. அப்பா டைம் ஆகிடுச்சா, ஐயோ வேகமாக கிளம்பணுமே, அம்மா பக்கத்தில் இல்லாது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி ஓடுறா. ஐயோ டைம் ஆயிடுச்சுங்கும் போது இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் அட்டன் பண்ணால் அவங்க அம்மா தான் பேசுகிறாங்க. என்னடி கிளம்பிட்டியா இல்லையான்னொன்னே, கிளம்பிட்டம்மான்னொன்னே, சரி சாப்பிட்டியான்னொன்னே, சாப்பிட்டம்மா அப்படின்னோடனே, சாப்பாடு எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ நான் அதை மறந்துட்டேம்மான்னொன்னே,
நீ ஏன்டி இப்படி இருக்க ஒயினு? நீ முதல்ல போய் சாப்பாடு எடு ஒயினு. எப்போ பாரு நான் ஃபோன் பண்ணி உனக்கு ஒவ்வொன்னுத்தையும் ஞாபகம் ஊட்டுவேனா? நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ ஒயின் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மான்னோன்னே, சரி சரி ஆஃபீஸில் வேலை வேலை வேலைன்ட்டு ஓடிடாத, மதிய சாப்பாடை சாப்பிட்ணும் சரியானு. சரிம்மா நான் சாயந்தரம் வந்து கால் பண்ணுறேன் வைங்கன்னொன்னே, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா, இந்த வேலை உனக்கு நல்லா அமையும் அப்படின்னோடனே, சரிம்மா பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடுறா. ஓடும்போது ஐயையோ டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு, ஏன் தான் இப்படி எனக்கு டைம் ஆகுதோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வேகமாக ஓடுறா. ஐயோ அப்போ தான் இவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா ஆஃபீஸில் சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி பாஸ் வருவாங்க, லேட்டாக வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு. ஐயோ பாஸ் வேறு வரதா சொல்லியிருக்காங்களே, நம்ம வேறு லேட்டாக போகிறோமே, எப்போதும் போல் போகிறோம், போச்சு இன்றைக்கி நம்ம சீட்டு கீச்சு கையில் தான் தர போகிறாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி புலம்பிக்கிட்டே போகிறாங்க. போகும்போது அங்கே பார்த்தா ஒரு குழந்தைக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு போல். யாருமே ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த குழந்தைய மடியில் வச்சுட்டு அவங்க அம்மா வந்து செம்மையாக அழுதுகிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ், என் குழந்தைய காப்பாற்றுங்கன்னு அவங்க அம்மா வந்து மடியில் குழந்தைய வச்சுக்கிட்டு செம்மையாக அழுகுறாங்க. சுற்றி இருக்கிற எல்லாருமே வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஹீரோயினிக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே வேகமாக ஓடி போகிறாங்க. ஓடி போய் ஹீரோயினியோட ஃபோனை எடுத்து, இந்தாங்க இந்த ஃபோன்லேருந்து நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க பையிலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுக்கிறாங்க. அது எப்போதுமே ஹீரோயினி பையிலே வச்சுட்டு சுற்றுவாங்க போல். அதை எடுத்துகிட்டு இந்த குழந்தைக்கு ப்ளட்டு போகும், நெத்தியில் அடிபட்டு ப்ளட்டாக போகும், அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அந்த இடத்துல கட்டு போடுறாங்க. கட்டு போட்டு உங்கள் பல்ஸ் பார்க்குறாங்க. செக் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ளட்டு தான் அதிகமாக போகுது, இப்போதைக்கு நான் வந்து இந்த காட்டன்ஸை வச்சு ப்ளட்டை ஸ்டாப் பண்ணியிருக்கேன், ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் தாக்கு பிடிக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் போயிடுங்க, கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாதுன்னொன்னே அவங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி செம்மையாக அழுகுறாங்க. பரவாயில்ல அழுவாதீங்க, உங்கள் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி ஹீரோயினி சொல்கிறாங்க. சொல்லும்போது ஹீரோயினி அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ட்ரெஸ்லேயும் அந்த ப்ளட்லாம் பட்டுடும். அப்புறம் தான் டைமை பார்க்குறாங்க. டைம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. உடனே அச்சச்சோ என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் குழந்தை சேஃபாக இருக்கும், ஆம்புலன்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடும், நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு, சாரி என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அம்மா இந்தாங்கம்மா உங்கள் ஃபோன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினி சாரி தேங்க்யூ பை உங்கள் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது, நான் ப்ளட்டை ஸ்டாப் பண்ணிட்டேன், பெரிய இன்ஜுரிலாம் ஒன்றும் இல்லை, அதனால் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினி வேகமாக பையை எடுத்துகிட்டு ஓடுறாங்க. ஐயோ போச்சு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடும் போது அங்கே வெளியவே அவங்க மேனேஜர் வந்து முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. சார் என்ன மன்னிச்சிடுங்க சார், சாரி சார்னு ஹீரோயினி வந்து குனிஞ்சி சாரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி குனிஞ்சு நிமிந்து சாரி சார்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. போதும் நிறுத்துங்க, பாஸ் வர டைம் ஆகிடுச்சின்னு சொன்னால, நல்ல வேலை, என்னது உன் ட்ரெஸ்லாம் ப்ளட்டாக இருக்குது, இப்போ பாஸ் வர டைம் ஆகிடுச்சி, இதெல்லாம் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமானோன்னு அப்போ தான் ஹீரோயினி வந்து அவங்க ட்ரெஸ்ஸில் ஓட்டியிருக்க ப்ளட்டையே பார்க்குறாங்க. அச்சச்சோ சார் வர வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் சார் அதான் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ உங்ககிட்ட வேறு ட்ரெஸ்ஸு இருக்கா இல்லையா மாற்றுறதுக்குன்னு சொல்லி அவர் முறைச்சிக்கிட்டே கேட்குறாரு. இல்லையே சார்னு சொல்லும் போது ஒரு பெரிய கார் வந்து நிற்கிது முன்னாடி. அந்த காரை பார்த்தோன்னே இவருக்கு பயம். இங்கேருந்து போயிட்டு நீ இந்த ஆஃபீஸில் வேலை செய்யாத பொண்ணுன்னு நினச்சிக்க, இன்றைக்கி லீவுன்னு நினச்சிக்கிறேன், போன்னு சொல்கிறான். சார் ஆனால் நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேனே, லீவுனா சம்பளம் போயிடும் சார், நான் ஆஃபீஸ்க்கு போனேன், திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒருத்தர் வந்து மாசாக அந்த கார்லேருந்து அப்படியே இறங்குறாரு, கூலிங் கிளாஸ்லாம் போட்டு. ஹீரோயினி பார்த்துட்டு இவர் தான் பாஸா, எப்போதுமே படத்தில் வர பாஸ்லாம் திட்டுவாங்களே செம்மையா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து கையில் ஒரு கவர் அதான் நம்ம ஹீரோ டயாங் தான் என்ட்ரி ஆகுறான். அவன் வரும்போதே கையில் ஒரு கவர் எடுத்துகிட்டு வரான். வந்து ஸ்ட்ரைட்டாக ஹீரோயினிக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறான். ஹீரோயினி குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை, குனிஞ்சே இருக்கா. ரொம்ப குனிஞ்சா கழுத்தை சுளுக்கிக்க போதுங்கிறான். அவள் அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறா. சார் என்னை மன்னிச்சிருங்க சார். நான் இந்தா என்னது சார் இது அப்படின்னு சொல்லி இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த கவரை வந்து ஹீரோயினி முன்னாடி நிற்றான். ஹீரோயினியும் திறந்து பார்க்குறா, ட்ரெஸ் இருக்குது. சார் இன்னொன்னே நான் பார்த்தேன், அந்த குழந்தைய நீ காப்பாற்றுறதுக்கு தானே டைம் ஆகிடுச்சி, இல்லைன்னா நீ ஆஃபீஸுக்கு கரெக்ட் டைமுக்கு வந்திருப்பல்ல, இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ, ப்ளட்டு பட்ட ட்ரெஸ்ஸோடு நீ ரொம்ப நேரம் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னை மன்னிச்சிருங்கன்னொன்னே, ஆமாம் உன் பையில் எப்போதுமே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆமாம் சார், எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்போ என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது, அதனால் எப்போதுமே நீ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டை கையிலே வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது
குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். உடனே ஹீரோயினிக்கு வந்து அவனை பார்க்க அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரியே தெரியுது. ஏன்னா அவள் வந்து திட்டுவானோ அப்படி இப்படின்னு நினச்சிருப்பா. ஆனால் அவன் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததும் செம சந்தோஷம் அவளுக்கு, ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லை. உடனே மேனேஜரும் பரவாயில்லையே, வந்த அன்றைக்கே பாஸுக்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டா, சரி சரி போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சீக்கிரம் வேலையை பண்ணு அப்படின்னோடனே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவ்வளோ சோகமாக இருப்பாங்கள்ல, இப்போ சிரிச்சுக்கிட்டே ஓடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவங்களோட சேரில் உட்காந்துக்கிட்டு அந்த ஆக்சிடெண்ட் ஆனப்போ ஹீரோயினி பார்த்துருப்பாங்கள்ல, அப்போ அதுக்கு முன்னாடி ஹீரோ பார்த்துருப்பாரு. அவர் வந்து காரில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கார்லேருந்து இறங்கிடுவார். இறங்கும்போது தான் அங்கே ஹீரோயினி ஓடியாரதை ஹீரோ பார்ப்பாரு. அவருக்கு என்னன்னு தெரில, ஹீரோயினியை பார்த்தோன்னே அதே இடத்துல ஸ்டென் ஆகி நின்றுவார். நின்று ஹீரோயினியே பார்த்துட்ருப்பாரு. ஹீரோயினி வந்து அவங்க பையிலேருந்து அந்த எமர்ஜென்சி கிட் எடுத்து அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து கட்டு போட்டுட்டு இருந்திருப்பாள்ல, அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பார். பார்த்துட்டு ஐயோ டைம் ஆயிடுச்சுன்ட்டு ஓடுவாங்களா, அதையும் பார்த்துட்டே இருப்பார். பார்த்துட்டு அவர் சிரிக்கும் போது இப்போ அவரோட அசிஸ்டண்ட்டு தான் வந்து சார் நமக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம அந்த குழந்தைய காப்பாற்ற போகிறது இல்லையா அப்படின்னோடனே அந்த டைமுக்கு காப்பாற்றணும், போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வான்னு சொல்லும் போது அங்கே கரெக்டாக ஆம்புலன்ஸும் வந்துடும். சார் ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னொடனே சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு வண்டியை விடணும். ஏன் சார் நீங்கள் ட்ரெஸ் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோ வந்து இந்த சைடு போகும்போது சார் இந்த சைடு தான் ஜென்ஸுக்கு இருக்கா, அந்த பக்கம் லேடிஸ்க்கு தான் இருக்கணுன்னே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே போகிறான். அங்கே போய் ஒரு ஃப்ராக் மாதிரி பார்க்குறான். அதாவது ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஃப்ராக் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு பிடிச்சிருச்சு. உடனே அதை ட்ரெஸ் எடுக்கிறான்னு சார் நீங்கள் யாருக்கு ட்ரெஸ் வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவரோட அசிஸ்டண்ட்டு கேட்கும்போது ஹீரோ வந்து அவசியம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமானோடனே ஆமாம் சார் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொன்னோன்னே சரி அப்போனா உன்னோட சம்பளத்துலேருந்து பிடித்தல் செய்யப்படும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும்போது சார் நீங்கள் யாருக்கு வேணாலும் வாங்கிக்கோங்க சார், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, வாங்க சார் நம்ம ட்ரெஸ் வாங்கிட்டு போகலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நல்லா முன்னேறிட்டடா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். இப்போ அந்த மாதிரி தான் அந்த ட்ரெஸ்ஸை தான் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஹீரோயினிக்கிட்ட வந்து ஹீரோ கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ஹீரோ வந்து நான் எதுக்கு அந்த பொண்ணுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன், நான் எதுக்கு வாங்கணும், அந்த பொண்ணு முதல்ல யாருன்னே எனக்கு தெரியாதே, ஐயோ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க டயாங், நீ சரியில்லடான்னு. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குல்ல, உன்னோட பார்வையே அவள் பக்கம் திருப்பிட்டாளே, அவள் வேறு லெவலான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் அந்த பொண்ணு வேறு லெவலான பொண்ணு தான், அதுக்காக தான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், வேணுமா உங்களுக்குன்னு உங்ககிட்ட நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லி ஹீரோ முறைக்கிறான். உடனே சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க சார், இப்போவே இந்த டீட்டெயிலெல்லாம் கிழிச்சு குப்பையில் போடுறேன் சார், நீ கிழிக்க ஏய் நிறுத்து, நான் உன்னை கிழிக்க சொன்னேனா அப்படின்னு சொல்லும்போது சார் உங்களுக்கு தேவையில்லைன்னா இது எதுக்கு சார் அப்படின்னோடனே பரவாயில்ல எனக்கு தேவைப்படும் கொடு அப்படின்னு சொல்கிறான். சார் ஆனால் நான் டீட்டெயில்ஸ் எதுவுமே கலெக்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போது இப்போ தானே கலெக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஹீரோ கோவப்படும் போது சும்மா சொன்னேன் சார், உங்களை நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் கிடையாதே, ஏன் சார் அந்த பொண்ணு உங்களுக்கு அவ்வளோ ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிம் வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்படுறான். சார் சார் சொல்லுங்கள் சார், நான் தானே உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு, சொல்லுங்கள் சார், என்கிட்ட என்ன சார் நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தெரியலன்னொன்னே சரி நீங்கள் சொல்லலைன்னா பரவாயில்ல நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணோட பேர் ஒயன் அப்படின்னோடனே ஒயனா அப்படின்னோடனே நல்லா இருக்குல்ல நேம் அப்படின்னு சொல்கிறான். இதில் என்ன சார் நல்ல நேம்லாம் இருக்குது, அவங்க பேர் அதானே, அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா ஆமாம் சார் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரே ஒரு அம்மா தான், அப்பா இல்லை, அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பாத்தியா எனக்கு அந்த பொண்ணுக்குள்ள பொருத்தத்தை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அம்மா இறந்துட்டாங்க அவளுக்கு அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இவளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, ஆனால் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார், அந்த நோய் க்யூர் பண்ணுறதுக்காக தான் இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, இந்த ஆஃபீஸ்லேயே யார் எவ்வளோ வேலை விட்டாலும் அதை அவங்க செய்வாங்க, ஓவர் டைமாக இருந்தாலும் பார்ப்பாங்க, எல்லாரோட வேலையும் சொல்லப்போனால் எல்லாரோட வேலையும் இழுத்து போட்டு பண்ணுறதே இவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் பண்ணி பண்ணி அவங்க வந்து காசு சேர்த்து வச்சுப்பாங்க அவங்க அம்மாவோட ஆப்ரேஷனுக்காகன்னொடனே ஏன் அவங்க அம்மாவுக்கு அப்படி என்ன நோய் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு ஏதோ இதய நோயின்னு சொன்னாங்க சார். என்ன இதய நோயானோடனே ஆமாம் சார் அவங்க அம்மாவுக்கு ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனையா, ஹார்ட்டில் ஏதோ ஹோல் விழுந்திருக்கு, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் அந்தளவுக்கு இவகிட்ட காசு இல்லாததுனால
அவள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்துக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் அவளுக்கு அவங்க அம்மா விட்டால் வேறு யாருமே இல்லை. அவங்க அம்மாவுக்கும் இவளை விட்டால் வேறு யாருமே இல்லை. இப்போ அவங்க அம்மா கூட ஆஸ்பத்திரியில் தான் இருப்பாங்க. இவ தான் வீட்டிலேருந்து வரா. அவங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிவிட்டு அந்த செலவெல்லாம் இவ தான் பார்த்துட்ருக்கா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு. இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதே இல்லை. என்ன லவ் பண்ணுறதுக்கு இவளுக்கு டைமும் இல்லை. இவளுக்கு பொறுத்த வரைக்கும் காசை சம்பாதிச்சு அவங்க அம்மாவை காப்பாற்றணுங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான். அப்புறம் இவ எப்போதுமே எமர்ஜென்சி கிட்ட கையிலே வச்சிட்ருப்பா. எங்கே எந்த ஆக்சிடெண்ட் ஆனாலும் யாருக்கு என்ன ஆனாலும் இவ தான் ஓடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. ரொம்ப நல்ல பொண்ணு. நிறைய இடத்துல இவ ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் ஹீரோயினியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்ல நல்ல பொண்ணு தான்ல. அப்போ எனக்கு செட் ஆகலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பா அதை சொல்லுங்கள் சார். எப்படி சார் பார்த்தோன்னே ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிக்குதுன்னொன்னே உன்னோட சம்பளத்தை குறைக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, இல்லை சார் எனக்கெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்தோன்னே பிடிக்கும் சார். ஆனால் அந்த மாதிரி பொண்ணை நான் தான் சார் இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி பொண்ணுலாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, போய் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுட்டு ஹீரோ வந்து ரொம்ப நல்லவளாக தான் இருப்பாளோ, சரி இப்போ நான் எப்படி அவளை பார்க்குறது அப்படின்னு சொல்லும்போது, ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி போகலாமே சார், நான் அங்கேருந்து கதவுலேருந்து எட்டி சொல்கிறான். எனக்கு தெரியும் நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லி ஹீரோ துரத்தி விட்டுறான். சொல்லிவிட்டு இவன் சொல்லிட்டான்னு போன மாதிரி இருக்காது, அசிங்கமாக இருக்கும் நினைக்குவாங்களோ. பரவாயில்ல போவோம், இல்லை வேணாம் இங்கே உட்காந்துட்டு போன ஹீரோ அங்கே உட்காந்துட்டான். இப்போ இங்கே ஹீரோயினி தான் வந்து ஹீரோ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போவான். எல்லாருமே எப்போதுமே ஹீரோயினி வந்து அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வரமாட்டா. கோட்டு பேண்ட்டு கோட் போட்டு போவாங்க இல்லையா, பாய்ஸ் போடுற மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுட்டு வருவாள். ஆனால் ப்ளட்டு பட்டதுனால இந்த மாதிரி ஃப்ராக்குலாம் போட்டுட்டு வந்திருக்காள். அதனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா. உனக்கு இன்றைக்கி என்ன பிறந்த நாளான்னு எல்லோரும் கேட்கும்போது, இல்லையே ஏன்னொன்னே, இல்லை இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அழகாகவும் இருக்குது, அதனால தான் கேட்டேன் ஏதோ பிறந்த நாளா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் பாஸை பார்த்தேன், அவர் தான் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தாருன்னொன்னே எல்லாருமே சூப்பர்டி, பாஸே உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரா, அப்போ நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா, உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன லவ்வா, வாயை மூடுங்க நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லும்போது, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, அதனால தான் அவர் வாங்கி கொடுத்தாரு, அவர் வந்து பார்த்தாரு நான் அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறதுனோடனே, ஓஹோ அப்போ பாஸ் ஒன்று லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னொடனே, வாயை மூடு அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுன்னொடனே, சும்மா சொல்லாத, இதுதான் லவ்வுக்கான ஃபஸ்ட்டு அறிகுறி, அவர் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அதனால தான் உனக்கு ட்ரெஸ்ஸெலாம் வாங்கி கொடுத்துருக்காரு, இல்லைன்னா அவர் எதுக்கும் உனக்கு ட்ரெஸ்ஸெலாம் வாங்கி தரணும்னு சொல்லி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் எனிவே நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்கிறான். அந்த பையன் அப்படி சொன்னோன்னே எல்லாம் ஓ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினி சும்மா இருங்க, இவனும் திருந்த மாட்டான் நீங்களும் திருந்த மாட்டீங்க, இப்போ தான் நீங்கள் 2 பேர் எல்லாருமே திருந்த போகிறீங்களோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக இப்படி பண்ணுற, உங்கள் அம்மாவோட ஆப்ரேஷன்ஸை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, ப்ளீஸ் என்னோடய லவ்வை ஏற்றுக்கங்க அப்படின்னு அவன் சொல்லும்போது, சும்மா காமெடி பண்ணாமல் போடா எனக்கே நிறையா வேலை இருக்குன்னொன்னே, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் காமெடிலாம் பண்ணலன்னொன்னே, வெரி ஃபன்னி அப்படிங்கும்போது, உன் கேர்ள் ஃப்ரெண்டு என்ன பிரேக்கப் பண்ண போறியானோன்னே, நீ சொல்லிவிட்டு அதையும் செஞ்சிருவேன் பேபி அப்படின்னு சொல்கிறான். நான் ஹீரோயினி மறைக்கும்போது, சரி சும்மா தான் சொன்னேன், எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குது, அப்புறம் ஏன் நான் உன்னை பார்க்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு. ஆக்சுவலாக இந்த பையன் வந்து ஹீரோயினியோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, எப்போதுமே ஹீரோயினி கூடயே இருப்பான். இவனோட பேர் வந்து சுஜித். எப்போதுமே ஹீரோயினிக்கு ஏதாவது கஷ்டம்னாலும் சுஜித் தான் ஹெல்ப் பண்ணுவான். ஹீரோயினிக்கு வந்து அவங்க அம்மாவும் ஹீரோயினிக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவுனா அவங்க அம்மா மட்டும்தானே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சுஜித் தான் எப்போதுமே ஒரு நல்ல பிரதராக ஹீரோயினி கூடவே இருப்பான். அப்பப்போ ஹீரோயினி கல்யாணம் பண்ணிக்கிறேன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி டீஸும் பண்ணுவான். ஆனால் உண்மையாக சொல்ல மாட்டான், சும்மா விளையாட்டுக்கு டீஸ் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எப்போதுமே இவங்க இப்படி தான் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அங்கே வந்துடுறான். இவங்க இப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து, ஹலோ காய்ஸ், நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க, இனிமேல் நான் கம்பெனிக்கு வருவேன், நீங்கள் ஒழுங்காக ஒர்க் பண்ணலன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன், அதையும் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னோடனே, குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஏஞ்சி நிற்கிறாங்க. நான் இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் குட் மார்னிங் நீங்கள் சொல்கிறீங்க, இதை நான் எதிர்பார்ப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இந்த டீமோட லீட்ரு யார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஹீரோயினியை காட்டுறாங்க. ஏன்னா ஹீரோயினி தான் சொல்லியிருப்பாளே இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி தந்ததே ஹீரோ தானே, அதனால் அவ்வளோ ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு எல்லாருமே அவள் பக்கம் கையை காட்டு, என்னடா பண்ணுறீங்க, நான் இந்த டீமோட லீட்ரு இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது, அந்த டீமோட லீடராக வந்து ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணு வந்து, ப்ளீஸ்ப்பா நீ தானே ஹீரோ பண்ண, அவங்க ஏதாவது பிரச்சனைனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ப்ளீஸ்னு சொல்லும்போது ஹீரோயினி வேறு வழி இல்லாமல், நான் தான் சார் லீடர் அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே நிற்கிறா.
ஓ நீங்களா? ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். உடனே என்னோடய பேர் ஒயின் சார் அப்படின்னோடனே, ஒயின் ஒயின் நைஸ் நேம். இந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டும் நீங்கள் இது வரைக்கும் பண்ணினது, இது வரைக்கும் சக்ஸஸ் ஆன ப்ராஜெக்ட்டு, அதுக்கப்புறம் எந்தெந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆச்சு, எந்தெந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் லாஸ் ஆயிடுச்சு, அந்த லாஸ்க்கான காரணம் என்னங்கிறத எல்லா ப்ராஜெக்ட்டையுமே நீங்கள் கொண்டு வரணும், ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும். சார் நான் ஆரம்பத்துலேருந்தே இங்கே இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்போனா நீங்கள் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சக்ஸஸ் ஆன ப்ராஜெக்டெல்லாம் தனியாகவும், லாஸ் ஆன ப்ராஜெக்டெல்லாம் தனியாகவும், இது வரைக்கும் அதாவது ரெடி பண்ணி ஏதோ ஒரு ரீசனுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாத ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும், அதை பற்றி நான் பார்க்கணும், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இதெல்லாம் இன்றைக்கே வேணுமா சார் அப்படின்னோடனே, இன்றைக்கி வந்து சக்ஸஸ் ஆன ப்ராஜெக்டை கொண்டு வந்து கொடுங்க, அதை பற்றி நீ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நாளைக்கு வந்து லாஸ் ஆன ப்ராஜெக்ட்டு, நாளன்னைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாத ப்ராஜெக்ட்டு எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஒரு நாளும் உங்களுக்கு டைம் இருக்கணுன்னே, 3 நாளுமேவா சார் அப்படின்னு 3 நாள் தானா சார் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்கிறாங்க. உடனே ஏன் உங்களுக்கு 2 நாள்லேயே முடிச்சிடுவீங்களான்னு, இல்லை சார் நான் 3 நாள்லேயே முடிச்சிடுவேன்னு சொல்லும்போது, அப்போ உட்காந்து ரெடி பண்ணுங்கள், அப்புறம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டையும் எடுத்துகிட்டு என்னோடய கேபினுக்கு வரணும். சரி நான் வரேன், இன்றைக்கி நான் வந்து 3 நாள் எப்படியாவது டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டு நிறைய இருக்குல்லம்மா, எனக்கும் வேலை இருக்குல்ல, சரி நான் போயிட்டு வரேன், நீங்கள் லேட் பண்ணாமல் என் கேபினுக்கு வந்துடுவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போகிறாரு. போகும்போது அங்கேருந்து அதாவது அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் அங்கே சிரிச்சுக்கிட்டே போகிறான் ஹீரோ. ஐயோ இப்படி இந்த மாதிரியும் ஒரு ஐடியா எனக்கு கிடைக்குன்னு தெரில. தியாங் நீ புத்திசாலிடா, லவ் பண்ணுற பொண்ணு எப்படிலாம் பார்க்குற பார்த்தியா, சூப்பர், சரி அவள் வரத்துக்குள்ளாட்டி நம்ம போகலாம் அப்படின்னோடனே 10 நிமிஷத்துலையான்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயினி உட்காடுறாங்க. ஹீரோயினி அந்த லீடர் பொண்ணை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே என்ன மன்னிச்சிடுடி, நான் வந்து சக்ஸஸ் ஆன ப்ராஜெக்ட்லாம் தனியாக எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு உன் கையில் கொடுத்துட்றேன், நீ அங்கே எடுத்துகிட்டு போய் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடணுன்னு. உன்னோட வேலையை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னோடனே, உன்னோட எல்லா ஒர்க்கையும் நான் பண்ணிடுறேன், இந்த வேலையை மட்டும் பண்ணணுன்னே. ஹீரோயினி நிஜமாவானோடனே, ஆமாம் உன்னோட எல்லா வேலையும் நான் பண்ணிடுறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. சரி நீ என்னோடய எல்லா வேலையும் பண்ணுறேன்னு சொன்னதுனால நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லும்போது, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீட்ரு பொண்ணும் சொல்கிறா. இப்போ ஹீரோயினி தான் அந்த பொண்ணும் சொன்ன மாதிரியே பிரிண்ட்லாம் போட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு தான் சக்ஸஸ் ஆனதெல்லாம் தெரியும்ல, நாளைக்கு நான் வந்து லாஸ் ஆனதெல்லாம் எதுனாலன்னு ரீசன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது, சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. போகும்போது வாட்சை பார்த்தா இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. ஹீரோ வந்து 10 நிமிஷம்னு சொல்லிட்டு போயிருப்பான் இல்லையா, அதனால் வேகமாக ஓடுறா. ஓடி போய் ஹீரோ கேபினை தட்டுறா. கமெயின் அப்படின்னு சொல்கிற ஹீரோ முன்னாடி போய் மூச்சு வாங்கிக்கிட்டே நிற்கிறா. என்னம்மாச்சு, ஏன் இப்படி மூச்சு வாங்குறேன்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். நீங்கள் தானே சார் 10 நிமிஷத்தில் வரணும்னு சொன்னீங்க, அதான் சார் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு சார், கரெக்டாக இருக்குது சார் 10 நிமிஷம்னு. சரி 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 நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, மூச்சு வாங்கு அப்படின்னு சொன்னேன். முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த தண்ணி வேணுமான்னு சொல்லி ஹீரோ தண்ணி ஊற்றி கையில் கொடுக்குறான். நான் கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிட்டு ஹீரோயின் தண்ணி குடிச்சிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார், சார் நீங்கள் கேட்ட ப்ராஜெக்ட்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லும் போது, சரி காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே காட்டுறா. எல்லாத்தையும் கொடுக்குறா. ஹீரோவும் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எதனால் சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா, ஏன்னா இதுக்கெலாம் ஒரு ரீசனுமே இல்லை அப்படின்னோடனே, சார் சக்ஸஸ் ஆனால் நமக்கு தானே சார் நல்லது, இதுக்கெல்லாமா ரீசன் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னொன்னே, இல்லை சக்ஸஸ் ஆகுனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி ஹீரோயினிகிட்ட கேள்வி கேட்க ஹீரோயினியும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஆன்சரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ரொம்ப நேரம் ஒரு சாயந்தரமே ஆயிடுச்சு இவங்க இதிலேயே முடிக்கிறதுக்கு. ஒன்று ஹீரோ வந்து பரவாயில்ல நம்மளும் நிறைய சக்ஸஸ்லாம் கொடுத்துருக்கோம், இந்த மாடல்லே போனால் நம்ம இன்னும் நிறைய சக்ஸஸ்லாம் கொடுக்கலாம், ஆனால் இதெல்லாம் இப்போ ஓல்டு மாடல், இதை விட க்ரியேட்டிவாக யோசிக்கணும், அதுக்காக தான் சக்ஸஸ் ஆனதெல்லாம் நான் கேட்டேன், இதுக்கு முன்னாடி நான் இங்கே சிஇஓவாக இல்லைல்ல, அதனால தான் நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்கலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயினிட்ட கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நானும் யோசித்தேன் எதுக்காக இவர் சக்ஸஸ் ஆனதெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ தான் புரியுது, நீங்கள் புதுசாக யோசிக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு. ஆமாம், இது வரைக்கும் இந்த கம்பெனியில் இல்லாத மாதிரியான ஒரு சக்ஸஸை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்,
அப்படின்னு ஹீரோ சொன்னோடனே ஹீரோயின் உடனே சிரிச்சுக்கிட்டே, சார் கவலையே படாதீங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சார், என்னால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவேன் சார்னோடனே, சரி இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சிட்டீங்க, அதனால் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னொடனே ஹீரோயினி, நிஜமா நான் இப்போ போகலாமா சார் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இன்னும் 2 மணி நேரம் ஆஃபீஸ் இருக்குது சார்னு சொல்லுவா. உடனே ஆமாம் சொல்கிறேன், நான் ஒரு டைம் தான் சொல்லுவேன், திரும்பி திரும்பி கேட்டிங்கன்னா என் மைண்ட் சேஞ்ச் ஆகிடும்னோடனே, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் போயிட்டு வரேன் சார்னு சொல்லிட்டு ஹீரோயினி சிரிச்சுக்கிட்டே ஓடுறாங்க. ஹீரோவை பார்த்துட்டு, அப்பா சிரிச்சா செம்ம அழகாக இருக்காளே, இதுக்காகவே இவ்வளோ சீக்கிரம் அனுப்பிவிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகேடா, இந்த பார்ட்டை நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய் பாய் ஆமீஸ். இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் போடுவேன். சரிங்களா? பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.